Good morning, dear teachers. UGTRB English 108 சேலஞ்சில் இன்னைக்கு டே 116. இன்னைக்கு ஏஜ் ஆஃப் டெனிசனில் டெனிசன் பார்க்க போகிறோம். ஆல்ஃப்ரெட் டெனிசன். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடிக்கான ஒரு கமெண்டில் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. இந்த ஹெல்த் சப்ஜெக்ட் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப போர்டாக இருக்குது. ஏற்கனவே பார்த்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் பார்க்குற மாதிரியே ஒரு தோணல் இருக்குது. சலிப்பு தட்டுது. இட்ஸ் அன் தியரி. ஒரு தியரி பேப்பர் மாதிரி தான் இது. ஹிஸ்டரி அப்படியே படிச்சுட்டு இருக்கோம். குறிப்பா இலக்கியத்தினுடைய வரலாறு படிக்கும்போது கொஞ்சம் நம்ம டல் இருக்கும். இலக்கியம் படிக்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதனுடைய ட்விஸ்ட், டர்ன் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சுவாரஸ்யமா போகும். அதுவே ஹிஸ்டரி படிக்கும்போது இந்த சலிப்பு தட்டுறதுங்கிறது சகஜம். இன்னொரு விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டியது, இப்ப ஹெல்த் பேப்பர் நீங்க படிக்கிறீங்கன்னா, நாம இப்ப இருக்கக்கூடிய இதுல டைம்ல வந்து வாரத்துக்கு 3 நாள் தான் வகுப்பே குடுக்குறோம். நீங்க என்ன பண்றது இல்லன்னா, அன்னன்னைக்கு உள்ள போர்ஷன்ஸ அன்னன்னைக்கு முடிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த சலிப்பு தட்டாது. நம்ம மக்கள் என்ன பண்றோம்? ஒரு 3 கிளாஸ், 4 கிளாஸ சேர்த்து ஒரே நாள்ல முடிக்கிறீங்க. அப்போ நம்ம சொன்ன விஷயங்கள திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றம்போது உங்களுக்கு சலிப்பு தட்டத்தான் செய்யும். இப்ப குரோனாலஜிக்கலா ஒரு ஏஜ் ஆஃப் சாசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1 வாரத்துல முடிச்சுருங்க. ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் 1 வாரம் எடுத்துக்கங்க. ஒரே நாள்ல முடிக்க முற்படும் பொழுது, உங்களுக்கு சலிப்பு தட்டதான் செய்யும். ஸோ அதற்கான டைம நீங்க குடுக்கணும். குடுத்து படிச்சீங்க அப்டின்னா, இந்த போர்ஷன் கண்டிப்பாக அப்படியே அப்படியே ஒரு ஒரு என்னது, ஒரு வரலாற்று ஏலருந்து இசட் வரைக்கும் அப்படியே நீங்க இழுத்து கொண்டு வந்துரலாம். இப்ப டென்னிசன் வந்துட்டோமா, அடுத்தது அந்த பிரசன்ட் ஏஜ்க்கெல்லாம் போகும்போது அப்படியே குரோனாலஜிக்கலா இழுத்து கொண்டு போகலாம். ஸோ கிவ் எனஃப் டைம் ஃபார் ஹெல்த். ஹெல்ல வந்து டக்கு டக்குன்னு நீங்க ஒரு போயம் படிச்ச மாரியே, ஒரு டிராமா படிச்ச மாரியே படிக்க முயலாதீங்க. இது என்னுடைய சஜஷன். சரி. இன்னைக்கு வகுப்புக்குள்ள ஆல்ஃபிரட் டென்னிசன் பிறந்தது 1809ல. சரிங்களா? முதல்லயே என்னது? ஹி வான் த சான்சலர்ஸ் மெடல் அட் கேம்பிரிட்ஜ் இன் 1829. 20 வயசுல அந்த மெடல் அவரு வின் பண்றாரு. எதுக்காக அப்டின்னா, அவருடைய போயம் டிம்பேக்டோ அப்படின்னு ஒரு போயத்துக்காக வின் பண்றாரு. முக்கியமான ஒரு மேட்டரா சொல்லியாச்சு. அடுத்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயம். ஆ, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அவர்களும், டென்னிசன் அவர்களும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. நல்ல நட்பு இருந்தது. எப்படின்னா 1850 வரைக்கும் வேர்ட்ஸ்வொர்த் அவர்கள் தான் பொயட் லாரேட்டா இருப்பாங்க. அரசவை கவிஞர். அந்த பதவி அப்படியே டென்னிசன் கையில வருது. 850ல வேர்ட்ஸ்வொர்த் அவர்கள் இறந்துட்டாங்க. அப்பத்துல இருந்து டென்னிசன் தான் பொயட் லாரேட் ஆஃப் இங்கிலாந்து. அந்த 850ல தான் அவருக்கு மேரேஜும் நடக்குது. சரி. அப்புறம் ஒரே வருஷத்துல டபுள் ப்ரமோஷன் அவருக்கு ஆகுறாரு. தென் டைட் இன் தி இயர் 1892. சரிங்களா? 1892ல இறந்தும் போயிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்கள் அவர் வந்து இந்த லிட்டரரி ஃபீல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. இதுல அப்படியே கட கட கடன்னு அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கடைசியில நம்ம பார்க்கலாம். அவருடைய வொர்க்கினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். பட் அவருடைய வொர்க்க அப்படியே லிஸ்ட் அவுட் பண்றாங்க இங்க ஹட்சன் அவர்கள். 1833ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வொர்க் அப்பியர் ஆச்சுது. அதுக்கப்புறம் அது 2 வால்யூமா கன்வெர்ட் ஆகி 1842லயும் வந்தது. இவருடைய திஸ் பொசிஷன் வாஸ் அஷ்யூர்ட் அஸ் இன் வேர்ட்ஸ்வொர்த் லாங்குவேஜ். வேர்ட்ஸ்வொர்த் அவர் என்னன்னு சொல்றாரு? டிசைட்லி த கிரேட்டஸ்ட் ஆஃப் அவர் லிவிங் போய்ட்ஸ். இப்ப நம்ம வாழக்கூடிய காலகட்டம். இப்போ 19th செஞ்சுரி. வேர்ட்ஸ்வொர்த்தும் டென்னிசனும் வாழ்ந்த காலகட்டம். விக்டோரியா மகாராணியினுடைய காலகட்டம். இந்த காலகட்டத்துல வாழக்கூடிய கவிஞர்கள்லயே ஒரு கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆள் டென்னிசன். சரி. அடுத்தது அவருடைய ஒர்க் த பிரின்சஸ் 1847ல. தென் வந்து ஒரு பிலாசபிக்கல் எலிஜி 1850ல இது வெளிவருது. இன் மெமோரியம். சரியா? இது ஃபேமஸான ஒரு ஒர்க்குங்க. எலிஜி. பிலாசபிக் எலிஜி. யாருடைய மறைவுக்காக இந்த இரங்கற்பா எழுதப்படுதுன்னா, அவருடைய நண்பர் அர்தர் ஹென்றி ஹேலப். சரிங்களா? அதுக்காக எழுதப்படுது. அப்புறம் ஒரு மேனோ டிராமா மாட் அதனுடைய பேரு. தென் 1864ல எனோக் ஆர்டன் அண்ட் அதர் போயம்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு சுவாரஸ்யமா இருக்கிறது மாரி படிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஐடில்ஸ் ஆஃப் தி கிங் 1859ல. இது வேற எந்த இதுவும் இல்ல. இந்த மார்டி அர்தர்ன்னு ஒரு ஒர்க் நமக்கு ஃபேமஸ். ஒரு போயம். அதுக்குள்ள வரக்கூடியதுங்க. அர்தர் அண்ட் த ரவுண்ட் டேபிள். த லெஜெண்ட்ஸ் ஆஃப் அர்தர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒன்று. கிங் அர்தர். ஃபேரி குயின்ல வருவார் இல்லைங்களா? அதே அர்தர் தான்.
அத தாமஸ் மலோரி வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பயன்படுத்தியிருப்பாரு. அத அப்படியே காப்பி பண்ணி டென்னிசனும் இங்க பண்றாரு. அது ரொம்ப ஃபேமஸான ஒர்க். தென் அவருடைய ஒர்க்னா 3 ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். குயின் மேரி 1875, 1876ல ஹெரால்ட், பெக்கெட் அப்படிங்கிறது 1884ல. இப்ப தலைவர் போயம் மட்டுமா? இல்ல. பிளேஸும் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அவருடைய பிலாசபிக்கல் போயம்ஸ் தி ஏன்ஷியன்ட் சேஜ், வாஸ்னஸ், அக்பூஸ் ட்ரீம். தென் இன்னொரு ஒர்க் பாருங்க, அண்ட் த சூப்பர் லிரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துருங்க அப்படியே. இதெல்லாம் பிராக்கெட்டுக்குள்ள அதை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பர் லிரிக் கிராசிங் த பார், அதாவது இசையுடன் கூடி பாடப்படக்கூடிய ஒரு பாடல் வகை. இப்ப அவங்களுடைய ஒர்க் எல்லாம் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்றாரு ஹட்சன். அடுத்தது என்ன பண்றாரு பாருங்க, ஒரு சின்ன கம்பாரிசன் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி மில்டன் வந்து ஒரு ஹை லெவல்ல இருந்தாரு. அத மாதிரி மில்டனுக்கு அப்புறம் ஒரு ஹை லெவல் இருந்தது டெனிசன். அண்ட் அவருடைய ஹிஸ் வண்டர்ஃபுல் மாஸ்டரி ஆஃப் லாங்குவேஜ் அட் ஒன்ஸ் சிம்பிள் அண்ட் ஆர்னேட் அண்ட் வேரிட் மியூசிக் ஆஃப் ஹிஸ் வேர்ஸ், இதுக்கெல்லாம் அவர் புகழ் பெற்றவர். மில்டனுக்கு அப்புறமா இப்படி இருக்கக்கூடிய ஆள் டென்னிசன் தான். அண்ட் ஜெனரலா நம்ம என்ன சொல்லலாம், ரெப்ரசன்டேட்டிவ் போய்ட் ஆஃப் ஹிஸ் ஏஜ், விக்டோரியன் இங்கிலாந்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு கவிஞன் இவன். சரி, இதே மாதிரிதான் ஒரு 3 செஞ்சுரிக்கு முன்னாடி ஸ்பென்சர்னு ஒருத்தர் இருந்தாரு. எப்படி ஸ்பென்சர் எலிசபெத் இங்கிலாந்துக்கு இருந்தாரோ அதே மாதிரி விக்டோரியன் இங்கிலாந்துக்கு டெனிசன் அப்படின்னு ஒரு கம்பாரிசன் இருக்குது. மிஸ்டர் ஸ்டாஃபோர்ட் ப்ரூக் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு பாருங்க. இது ஒரு கொட்டேஷன். இதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபார் மோர் than 60 years he lived close, ஹீங்கிறது டெனிசன், lived close to the present life of இங்கிலாந்து, இங்கிலாந்து மக்களோட வாழ்ந்து அவங்கள பத்தி எழுதியிருக்காரு. ரெக்கார்டுக்கு ஏன்னா சோசியல் கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடியவங்க விக்டோரியன் ரைட்டர்ஸ், சமூக அக்கறை இருக்கக்கூடியவங்க. as far as he was capable of comprehending and sympathizing with its movements, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர் ஆராய்ந்தார். he invoked what he felt concerning it into his poetry. எல்லாத்தையும் கொண்டு வந்து எதுக்குள்ள வச்சாரு, இதெல்லாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களோ எல்லாத்தையும் கவிதைக்குள்ள ஏற்றினார். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப, அதாவது சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எடுத்துக்கிறோம், டெனிசன் எடுத்துக்கிறோம், அப்புறம் மிஸ்ஸஸ் ப்ரௌனிங் எடுத்துக்கிறோம். இவங்க எல்லாம் சமுதாயத்தை அலசி ஆராய்ஞ்சு அது மூலமாக எழுதக்கூடியவங்க. அதுல ஒரு வகை இவங்க. அண்ட் அவர் எதெல்லாம் எழுதுறாரு பாருங்க, கிளாசிக்கல், ரொமான்டிக் அண்ட் மாடர்ன் சப்ஜெக்ட். பழசு, இதுக்கு முன்னாடி இருந்தது, அப்புறம் மாடர்ன் சப்ஜெக்ட், இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு கூட லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். தென் சப்ஜெக்ட்ஸ் எதுல இருந்தா கண்டென்ட் எடுத்துக்கிட்டாரு பாருங்க, ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப், ரொமான்டிசிசத்துல பண்ணாங்களே அதே மாதிரி. இங்கிலீஷ் ஹிஸ்டரி, கெல்டிக் லெஜெண்ட், பழைய மித்து, அப்புறம் இங்கிலாந்துடைய வரலாறு, இதெல்லாம் அவருடைய சப்ஜெக்டா எடுத்துக்கிறாங்க. பிலாசபி, ரிலீஜியன், இதெல்லாம் கண்டென்ட் ஆஃப் ரைட்டிங்கா இருந்தது. அவருடைய லாக்ஸ்லி ஹால் ஆஃப் 1842, இந்த ஒர்க்கு எதை பத்தி சொல்லுதுன்னா, இட்ஸ் ஃபுல் ஆஃப் ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட் ஆஃப் யங் இங்கிலாந்து, அதை எடுத்து காமிக்குது. இந்த லாக்ஸ்லி ஹால் ஆஃப் 1842 சீக்வல், அதனுடைய தொடர்ச்சி. லாக்லி ஹால் 60 இயர்ஸ் ஆஃப்டர், ஒரு 40 வருஷம் கழிஞ்சு வருது 1886ல. இது அதனுடைய ரெவல்யூஷன் ஃபீலிங் எடுத்து காமிக்குது. இப்படி ஒவ்வொரு ஒர்க்கும் என்னென்ன காமிக்குது அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் வருது பாருங்க. த பிரின்சஸ், இது கிராப்பிள் வித் ஒன் ஆஃப் த ரைசிங் கொஸ்டின்ஸ் ஆஃப் த டே, தட் ஆஃப் த ஹையர் எஜுகேஷன் ஆஃப் விமன், அதை பத்தி பேசுது, பெண்களுடைய உயர்கல்வி பத்தி. அதுக்கப்புறம் மாட், கிரிமியன் வார் பத்தி. ஐடியல்ஸ் ஆஃப் கிங், இது வந்து அர்தர் அந்த லெஜெண்டை பத்தி எடுத்துட்டு வருது, அந்த லெஜெண்டை திரும்பி எடுத்துட்டு வந்து இங்க சொல்லுது. அண்ட் இதெல்லாம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் தான்பா. அப்படி இங்க வந்துருங்க ஒரு கன்க்ளூஷன். The poetic exponent of the cautious spirit of the Victorian liberalism, தாராளமயமாக்குதல், எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி விட்டுறது, இது அவருடைய மெயின் ஒரு ஒரு என்னது, அந்த எழுத்தினுடைய ஒரு ஆன்மாவாக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் சேம் டைம் he was the poet of law and order, சட்டம் ஒழுங்கு அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி, ஒரு கவிஞன் மாதிரி. கவிஞன் அதெல்லாம் பாதுகாக்க முடியாது, பட் அதை பத்தின விஷயங்களை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது மூலமா அதை பாதுகாத்த மாதிரி இருந்தார். தென் அவருடைய ரைட்டிங் பாருங்க, தி ஓல்ட் ஆர்டர் சேஞ்சஸ், இது அவருடைய ரொம்ப ஃபேமஸான, நான் ஏற்கனவே இந்த போயத்தினுடைய பேரையும் உச்சரிச்சிருக்கிறேன், என்னன்னு எனக்கு சொல்லுங்களேன்.
The old order changes, yielding place to know. பழையன கழிதலும் புதியன புகுதலும். And God fulfills himself in many ways. மக்கள் வந்து கடவுள் நம்பிக்கை விட்டுட்டாங்க. சார்ல்ஸ் டார்வினுடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்க்கு அப்புறம் எல்லாரும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கெப்டிசிசம் அப்படிங்கிறது விக்டோரியன் இங்கிலாந்துல அதிகமா இருந்ததுன்னு கடந்த வகுப்புல பார்த்தோம். இன்ட்ரோ செக்ஷன்ல. அதுக்கு ரிப்ளை கொடுக்குறார். இல்லைங்க, கடவுள் தான் எல்லாத்துக்கும் முதன்மையானவர். அவர் தான் நம்ம போய் சேர போறோம் அப்படின்ட்டு. தென் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. டென்சன்ஸ் poetry is often the vehicle of spreading democratic sympathies of Victorian England. Democratic sympathies. இண்டிபெண்டா இருக்கணும். அப்புறம் interested in common people, in common things. சாதாரணப்பட்ட மக்கள், சாதாரணப்பட்ட விஷயங்கள் மேல கான்சென்ட்ரேஷன். அப்புறம் இந்த விஷயங்கள் இந்த காமன் மாஸ் ஆடியன்ஸுக்காக பிரின்சஸ், மாட், ஐடில்ஸ் ஆஃப் த கிங்ஸ் அண்ட் மே குயின், எனோ கார்டன் அண்ட் டோரா இப்படிங்கிற ஒர்க்ஸ் எல்லாம் அதுக்காக தான் எழுதப்பட்டிருந்தது. தென் டென்னிசனுடைய poetry, however, எது எப்படினாலும் சரி, வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கலி இன்ட்ரெஸ்டிங் ஆன் த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சைட்ஸ். வரலாற்றையும் பதிவு பண்ணுது, அரசியல் என்ன பிரச்சனை இருந்ததோ அதையும் எடுத்து காமிக்குது. சேம் டைம் ரெக்கார்ட் ஆஃப் த இன்டெலக்சுவல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃபாக பார்க்கப்படுது. ஆன்ம ரீதியாகவும் நுட்ப ரீதியாகவும் எல்லா கருத்துக்களையும் இவருடைய ஒர்க்ஸ் வந்து பதிவு பண்ணிட்டே வந்தது. அண்ட் இப்படின்னா ஒரு சாமியார் மாதிரி நினைச்சிடக்கூடாது. அடுத்த லைன்ல அதுக்கான டெஃபினிஷன் இருக்கு பாருங்க. A careful student of science and philosophy. அறிவியல் தொழில்நுட்பங்களையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அண்ட் இதுக்கான டெஃபினிஷன்ஸ் ஃபுல்லா இங்க அவர் இது பண்ணாரு ரிலீஜியஸ் ஃபெய்த்துக்கு சப்போர்ட் பண்ணாரு, அதெல்லாம் இங்க வருது. ரெண்டு முக்கியமான வாய்ஸஸ ஹட்சன் நமக்கு சுட்டி காமிக்கிறார். ஒன்னு இன் மெமோரியம் அப்படிங்கிற ஒர்க். இதை விட ஒரு நல்ல பெட்டர் ஒர்க் அந்த டைம்ல நீங்க பார்க்க முடியாது. அதுல we may read of its great conflict of doubt and faith. எல்லாத்தையும் சந்தேகப்படக்கூடிய ஒரு பாணி. அப்புறம் நம்பிக்கைனா என்ன அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அது அதுல எழுப்பப்படுது. ஒன்று. இரண்டாவது வாய்ஸ் தி ஏன்ஷியன்ட் சேஜ். இதுல எப்படி இந்த கவிஞன் சேலஞ்ச் இந்த கரண்ட் மெட்டீரியலிசம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அல்லது இயந்திர உலகமாக மாறி இருக்குது பாத்தீங்களா, அதை கொஸ்டின் பண்றாரு. இப்படி இருந்தா எப்படிடா பண்றது? அப்போ வாட் ஹேப்பன் டு த எட்டர்னல் வெர்டிஸ் ஆஃப் காட் அண்ட் இம்மார்டாலிட்டி. அழிவில்லாத தன்மையை அடையணும், நம்ம சோல் அடையணும். கடவுள் அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு பயந்து நம்ம நடக்கணும். இந்தந்த விஷயங்களை வந்து இந்த இன் மெமோரியத்திலையும் இந்த ஏன்ஷியன்ட் ஸ்டேஜ்லயும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாரு. அடுத்த ஒரு கம்பாரிசன், ஃபைனலா ஒரு கம்பாரிசன் என்னன்னா, இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் ரொமான்டிசிசம் இருந்தது இல்லைங்களா, அதையும் இப்ப இருக்கக்கூடிய கண்டெம்பரரி ஒர்க்கையும் இவர் மர்ஜ் பண்றார். சரிங்களா? ஹி ஸ்டடிட் நேச்சர். எப்படியா? வேர்ட்ஸ்வொர்த் கத்துக்கிட்ட மாதிரி. அண்ட் கூடவே வேர்ட்ஸ்வொர்த் என்ன பண்ணாரா, கவிஞன் அந்த ஒரு கண்ணை மட்டும் வச்சு இயற்கையை பார்த்துட்டு இருந்தாரு. இயற்கை அழகானது, இயற்கையை வர்ணிச்சு எல்லாரும் இயற்கையை நோக்கி நகருங்க அப்படின்னு. ஆனா டென்னிசன் ஒரு பொயட்டாக மட்டுமல்லாமல் ஒரு சயின்டிஸ்டாகவும் தன்னுடைய பார்வையை வைக்கிறார். என்ன பாக்குறாரு? ஓகே, நேச்சர் இஸ் பியூட்டி, அது ஓகே, நேச்சர் பியூட்டிஃபுல்லா இருக்குது. பட் சேம் டைம் இட் இஸ் இன்டிஃபரன்ஸ் அண்ட் இட் ஹேஸ் குரூவாலிட்டி. அதுக்கு ஒரு இன்னொரு முகம் இருக்கு இயற்கைக்கு. சுனாமி வருது, நிலநடுக்கம் வருது, இப்படின்னு காட்டுத்தீ வருது. இதெல்லாம் மனுஷங்களால ஏற்பட்டாலும் பட் இயற்கையை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதனால அழிவும் ஏற்படும். எஸ், அதை அவர் பாக்குறாரு. சரி, அதனுடைய வைல்டர்னஸ் பாக்குறாரு. அண்ட் அதுல வந்து இன் மெமோரியத்துல ஒரு ஃபேமஸ் பேசேஜ் இங்க பாருங்க. ஒன் ஃபார் ஆஃப் டிவைன் ஈவென்ட் டு விச் த ஹோல் கிரியேஷன் மூவ்ஸ். எல்லாரும் எங்கெங்கேயும் அடி போட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம், ஆனா ஒற்றை இலக்கு தான், கடவுள் தான். அத இன் மெமோரியத்துல சொல்றாரு. குறிப்பா காஸ்மிக் ஸ்ட்ரகிள் பத்தி எல்லாம் இதுல பேசியிருக்கிறாரா. பிரபஞ்சத்தினுடைய அந்த ஒரு வேறுபாட்டு தன்மை அது மோதிக்குது. இவ்வளவுதாங்க விஷயம். ஆனா பேராகிராஃபா ஒரு 4 பேஜுக்கு டென்னிசனை இழுத்து கூட்டிட்டு வந்திருப்பாரு ஹட்சன். ரொம்ப கம்மியான விஷயம். முதல்ல நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது அவருடைய ஒர்க் எல்லாம் எழுதிக்கங்க. எந்த வருஷம் அப்படிங்கிற கிரோனாலஜிக்கல்ல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான ஏரியா இந்த 2 ஒர்க்கு. அப்புறம் ஒரு 3 கொட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த கடைசி கொட்டேஷன் இது எந்த ஒர்க்ல இருந்து எடுக்கப்பட்டது? இன் மெமோரியத்துல இருந்து எடுக்கப்பட்டது. The older order changes yielding place new. இது எதுல இருந்து எடுக்கப்பட்டது? நான் முதலே பேசிட்டேன் இந்த ஒர்க்க. அப்புறம் எந்த ஒர்க்கு எந்தெந்த ஐடியாவை எந்த தீமை வந்து உங்களுக்கு சொல்லுது? சீக்வல் டு லாக்ஸ்லி ஹால் என்ன?
தென் யார் கூட எல்லாம் டென்னிசன் கம்பேர் பண்ணப்பட்டாரு? ஒன்னு மில்டன், இன்னொன்னு ஸ்பென்சர். மில்டனுக்கு அடுத்தபடியா ஒரு நல்ல பாயிண்ட் அப்படின்னா நம்ம டென்னிசனை சொல்லலாம். ஸ்பென்சர் எப்படி எலிசபெத்தன் ஏஜுக்கோ அதே மாதிரி டென்னிசன் வந்து விக்டோரியன் இங்கிலாந்துக்கு அப்படிங்கிற கொட்டேஷன்ஸ் இருந்தது. அப்புறம் அவருடைய 3 ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இதெல்லாம், பிலாசபிக்கல் போயம்ஸ் இதெல்லாம், இன் ஜெனரல் அவர் எழுதின ஒர்க் எது இதெல்லாம், இதை வந்து இயர்ஸோட லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் டென்னிசன். அடுத்த வகுப்புல நம்ம ப்ரௌனிங் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.